ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜாலி கிச்சன். இப்போ என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, இப்போ சிக்கன் பிரியாணி செய்கிறோம். ஃபஸ்ட்டு ஆயில் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் அதுக்கு தேவைங்கிற அளவுக்கு 1/2 கிலோ அரிசி, 1/2 கிலோ சிக்கன், 2 பெரிய வெங்காயம், 4 பச்சை மிளகாய், சேர்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் கருவேப்பிலை கொஞ்சம், அதை நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் வதக்கிட்டு 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அதையும் கொஞ்சம் கலந்து விட்டுக்கலாம். அப்புறம் 2 கிராம்பு, 2 பட்டை, 2 ஸ்டாரு, 2 ஏலக்காய் இதை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ புதினா கொஞ்சம், மல்லி இந்தளவுக்கு, இதையும் சேர்த்து கலந்துக்கலாம். 2 தக்காளி கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ அது வதங்கிறதுக்கு உப்பு தேவைங்கிற அளவுக்கு சேர்த்துக்கலாம். மஞ்சள் பொடி லைட்டாக, நல்லா கலந்து விட்டுக்கலாம். கறி மசால் பொடி 2 ஸ்பூன், நான் பிரியாணி மசாலா பொடி அரைச்சி வச்சுருக்கேன், அது 1 ஸ்பூன். நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போது தயிர் 2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். 2-3 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இதை நல்லா கலந்து விட்டு மூடி போட்டு 2 விசில் விட்டுக்கலாம். விட்டு எடுத்ததுக்கப்புறம் நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ லெமன் சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ அரிசி சேர்த்துக்கலாம். நான் சொன்னேன் 1/2 கிலோ அரிசிக்கு 1/2 கிலோ சிக்கன், 2 டம்ளர் அரிசி. இப்போ நான் சுடு தண்ணி வச்சுருக்கேன். 2 டம்ளர் அரிசிக்கு 3.5 டம்ளர் தண்ணி சேர்த்துக்க போகிறேன். இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு உப்பு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கணும். பத்தலைன்னா போட்டுக்கலாம்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மூடி போட்டு 2 விசில் விட்டுக்கலாம். இந்த கேப்பில் வந்து நம்ம தயிர் பச்சடி செஞ்சு கலந்துக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், பிரியாணி இப்போ வந்து ரெடி ஆயிடுச்சு. இங்கே பாருங்கள் எப்படி நல்லா பளபளன்னு வந்திருக்கு. இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பிரியாணி வந்து ரெடி ஆயிடுச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ். சாப்பிட்டு பார்க்கலாம். நீங்களும் இதே மாதிரி பிரியாணி செஞ்சு சாப்பிடுங்க. பாய். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.